இங்கே வியூ சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்குது. இங்கே உட்கார்றதுக்கு இடம்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உட்காரும். ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ப்ளூ மவுண்டன்ஸ் போகலாம் அப்படின்னு. ஸோ ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கோம். செகண்ட் அவுட்டிங் ப்ளூ மவுண்டன்ஸ். ட்ரெயின் வந்து 9:20க்கு போட்டிருக்கு. 2 minutes லேட்டுன்னு. நம்ம இருக்கிற பேராமெட்டாலேருந்து ட்ரெயின் இருக்குது. கட்டும்பா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும். ஆனால் அதை பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அவங்க ரோடு கிராஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து சண்டே. எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, சீக்கிரமாக போதான் நல்லாயிருக்கும்னு. பட் என்னால் முடியல. ஏதாவது சாப்பிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து ஏதாவது சப்வே அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளே செஞ்சுட்டு ஓட்ஸு 2 எக்கு அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து பேராமெட்டா ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கேன். அதே வழி தான். அந்த ட்ரெயினை விட்டோன்னா 9:50 அதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதெல்லாம் ஒரு எப்படி 2 hours ஆகும் இந்த ஜேர்னி. இப்போ இங்கே பாருங்கள், அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அஞ்சப்பர். கரெக்டாக இந்த சிக்னல் வந்து அஞ்சப்பர் தான். இங்கே டர்ன் பண்ணிவிட்டு பேராமெட்டா ஸ்டேஷன் போக வேண்டியதான். சரி, ஓகே. நான் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வரேன். அதோ போது பாருங்கள் பிரிட்ஜில். அதுதான் நான் டார்கெட் பண்ண ட்ரெயினை. சத்தியமாக ஏற முடியாது. அடுத்த ட்ரெயின் 9:50 தான். ஸோ இன்னும் ஒரு 20 minutes இருக்குது. பொறுமையாக போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் நம்ம எங்கே போகிறோம். ஸோ பேராமெட்டா டெஸ்டினேஷன் வந்து கட்டும்பா. ஸோ இதில் போட்டிருப்பாருங்க, நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து 9:50 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. அங்கே வந்து பிளாக் டவுன், பென்ட்ரெத், EMU பிளைன்ஸ் இதெல்லாம் போவோம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இன்றைக்குமே நம்மளுக்கு கார்டில் சார்ஜஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக நம்ம அந்த கேப்பை முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு $0 தான் எடுப்பாங்க. எப்பவுமே என்ட்ரியில் தெரியாது, எக்ஸிட்டில் தான் வச்சு பார்ப்போம். ஓகே, அதே 32 அப்படியே இருக்குது. பிளாட்ஃபார்ம் 2 இங்கே இருக்குது. போட்டிருக்காங்க பாருங்கள், 9:50 லிண்டன், லாசன், புல்லாபுரா, வென்ட்வர்த் ஃபால்ஸ், லியூரா, கட்டும்பா. ஓகே, அந்த கட்டும்பாவில் இறங்கிடணும். இறங்கினா நம்ம ப்ளூ மவுண்டன்ஸ் போகலாம். 25 minutes இருக்குது. போய் சும்மா அப்படியே உட்காரும். இங்கே லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸில் இருக்க மாதிரியே தான். லெஃப்ட் சைடில் நின்றுக்கணும் நிற்கிறவங்க. ரைட்டில் வந்து வழி விட்டுறணும். நீங்கள் ரைட் வந்து பிளாக் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னுவாங்க. ஸோ நிற்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடு, நடக்கிறீங்கன்னா ரைட்டில் நடந்து போயிட்டே இருக்கணும். ஓகே, இங்கெல்லாம் கீழே உட்காந்துப்பாங்க. ஆக்சுவலாக கீழே அப்படியே தரையிலே உட்காந்துப்பாங்க. உட்காரதுக்கு சேர் இருந்தாலுமே கீழே உட்கார்றதா ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக தான் தெரியுது. ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. மெட்ரோவில் போனால் மேபி கொஞ்சம் மாடர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு வெண்டிங் கியாஸ்க்கு. ப்ரைஸிங்லாம் பாருங்கள், $4 வரும் ஒரு கோக்கு. $4 எவ்வளோ ஆச்சுன்னா 4.6. ஒரு ₹50 ஆவரேஜ் போட்டிங்கன்னா கூட $200 ஆகும். ஸோ இந்தியாவிலேருந்து பணம் எடுத்து வந்து ஆஸ்திரேலியாவில் டூர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த மில்கி பார் பாருங்கள், $200.
ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து டூர் பண்ணுறீங்கன்னா டபுள் மடங்காக எடுத்துகிட்டு வரணும். ஈவன் ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். 9:50க்கு தான் நம்ம ட்ரெயின் வரும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. இந்த ஓரமாக உட்காந்துட்ருக்கேன். ஆனால் இந்த ட்ரெயின்ஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சிட்டிக்குள்ளேருந்து வருது, வந்துட்டு போகுது. நம்ம வந்து இன்னும் சிட்டிலேருந்து அவுட்ரு போகிறோம். ட்ரெயின் ஃப்ரீக்வன்சிலாம் இங்கே நிறைய இன்றைக்கி வீக்கெண்ட்னால இல்லைன்னா வந்து நான் வீக் டேஸ் எல்லாம் பார்த்தபடி பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஒரு ட்ரெயின் போயிருக்கும், 30 செகண்ட்ஸில் அடுத்த ட்ரெயின்லாம் அரைவ் ஆகிட்டுருக்கும். ஆனால் மெட்ரோ மாதிரி ஸ்பீட் கிடையாது. சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அது ஒன்று தான் இதில் ட்ராபேக். மற்றபடி ஏர் கண்டிஷன் கோச்சு, டபுள் டெக்கர் கோச்சு, பட் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். இப்போ நான் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு $6 எடுப்பாங்க. 300 rupees ஆகும். வந்துடுச்சு பாருங்க நம்ம ட்ரெயின். வித்தியாசமாக இருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப லாங் போகிறனால கட்டும்பா ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ட்ரெயின் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க சைலண்ட் கோச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் உள்ளே எதுவும் பேசவே முடியல. நிறைய பேர் இறங்கியிருக்காங்க இன்றைக்கி வீக்கெண்ட்னால. எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டு இன்னொரு பஸ் ஒன்று பிடிக்கும், 686 அப்படின்னு.
ஸ்டேஷனே வந்து பழைய ஸ்டேஷன் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் இருக்கார், எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்காங்க. இந்த விண்டேஜ் லுக். ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ இதுதான் வே அவுட். ஓகே, ஓகே, நம்ம வந்து அந்த பாத்தோஸ்ட் ரோட் அதுக்கு தான் போகணும். அங்கே தான் வந்து பஸ்ஸஸ் அவைலபிள்னு போட்டிருக்கு. கூகுள் மேப்பில் பார்த்துருக்கேன் 686. ஓகே, இங்கே டேப் பண்ணோம். டேப் பண்ணிடுவோம். 0 தாங்க நமக்கு. ஏதோ ஒரு பக்கமாக போவோம், எங்கே போகிறதுன்னு தெரியல. டூ மினிட்ஸ் வாக்குன்னு போட்டிருந்தது பஸ்ஸுக்கு. மேப்பை பார்த்துட்டு வரேன். இப்போதாங்க ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஓகே, இங்கே சப்வேயும் இருக்குது. ரிட்டன் வரும்போது என்ன சப்வேயில் போய் அதை சாப்பிடலாம். பஸ் வந்து இந்த சைடு தான் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பஸ் வருதா அப்படின்ட்டு. இந்த பஸ் வந்து வருது, நாட் இன் சர்வீஸ் அப்படின்னு வருது. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுருக்கோம், நாட் இன் சர்வீஸ் அப்படின்னா ஏறணுமா ஏறக்கூடாதா? சொல்கிறாங்க. We have a question. Yes. This is the one. Hi, this one goes to scenic viewpoint. Yes. Yeah, thanks. So no, this side will work on this. Yes. Oh, no, that's only for the train. That's only for the train. Have you got a credit card? Yeah, you just have a look. Sorry, Willow. Sorry. Yeah, thank you. Scenic viewpoint. இந்த பஸ்ஸு போகுது போல இருக்குது. அப்போ நாட் இன் சர்வீஸ்ன்னு போட்டுருந்தாங்க. டிரைவர்கிட்ட கேட்டோம், அவர் போகுதுன்ட்டார். ஏறி உட்காந்துருவோம். எந்த ஸ்டாப்புன்னு வேறு தெரியாது. சீனிக் வியூ பாயிண்ட்டு மேப்பில் போட்டு பார்த்துட்டு தான் போகணும். டேப் பண்ணியிருக்கோம், இறங்கும் போது டேப் பண்ணிக்கலாம். கூட்டம் நிறைய ஏறிட்டு இருக்கு. பிக் பாஸும் இங்கே வருது போல இருக்கு. அதனால நம்ம வந்து ஸ்பெஷலாக டிக்கெட் எடுக்கலாம். டபுள் டிக்கெட்
கேட்குறாரு பாருங்க Sorry, are we getting out? டிரைவர் What? அந்த ஸ்டாப் கிடையாது It's அப்படிங்கிறாரு. in before. That's just here, yeah? I get off here, yeah? ஓகே இதுதான் ஸ்டாப்பு அப்படின்றார் போல இருக்கு டிரைவர். நம்ம கடைசி ஸ்டாப்பில் போய் இறங்கிக்கலாம். இங்கே அதே மாதிரி இன்னொன்று கேள்விப்பட்டேன் என்னென்னா, இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறி இருக்கீங்க, ஸ்டாப் ரெக்வஸ்ட் பண்ணோன்னா அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. மேப் போட்டு வச்சுருக்கேன், போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து திரும்பினா சீனிக் வேர்ல்டு. திருப்பலாம் பார்த்தா மேப் போட்டால் தான் திருப்பி அந்த ஏரியாவுக்கு வர முடியும். ரிட்டர்ன் வரும்போது நடந்து வரலான்னு பார்க்குறேன். நிறைய டேர்னிங்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு வாக் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் நடந்தே போகிறாங்க. இந்த மாதிரி சைக்கிளிங் இங்கே ஃபேமஸ் போல் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெயினில் போட்டு சைக்கிள் வந்து ஓகே நம்ம ஏரியா வந்துருச்சுங்க. இருந்து போயிட்டு ஸ்வைப்பை வைப்போம். ஐ திங்க் நம்மளுக்கு சார்ஜஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கே போகணுன்னே தெரில. சரி சொல்லிட்டாரு. ஓகே 0 தான் நம்மளுக்கு. இப்பயும் எந்த சார்ஜும் எடுக்கலைங்க. அந்த வீக் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணனால எனக்கு எவ்வளோ தூரம் வந்தாலுமே சார்ஜஸ் கிடையாது. ஐ திங்க் நம்ம அந்த சைடு போவோம். ஒருத்தர் ஏற்கனவே போகிறாரு, அப்படி போவோம். ஏதாவது டிக்கெட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் ஏதாவது பேக்கேஜ் டூரில் வந்துருப்பாங்க. இன்னும் இங்கே டைனோசர்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. என்ட்ரி பை டிக்கெட்ஸ். இது என் பையனை கூப்பிட்டு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இங்கே ஒருத்தரை பாருங்க, டைனோசர் வேலி. இந்த சீனிக் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் காரில் போகிற மாதிரி இருக்கும். பட் அதை விட நம்மளுக்கு அந்த 3 Sisters ஹில் இருக்குது பாருங்கள், அதுக்கு போகிறது தான் பெட்டர். நான் அப்போ அங்கேயே இறங்கியிருக்கணும், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். ஸோ திருப்பியும் அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த ஸ்டாப்புக்கு போவோம். அதுக்குள்ளே வந்த பஸ்ஸு கிளம்பியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பஸ் வருதா பார்ப்போம். இல்லைனா நம்ம நடந்து கூட போகலாம். பட் நடக்கிறத விட அடுத்த பஸ் வந்துடுச்சுன்னா நம்ம குயிக்காக போயிடலாம். இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பஸ் வருதான்னு. பஸ் வருதுங்க. அந்த பஸ்ஸில் போயிட்டு டேப் பண்ணிவிட்டு ஏறிடுவோம். சீனிக் வேர்ல்டு வயா எக்கோ பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோ பாயிண்ட்டுக்கு தான் போகணும். தட்சி 686.
வந்து நீங்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், மாஸ்டர் கார்டு, விசா எது வச்சுருந்தாலும் நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில். போட்டிருக்கு பாருங்கள், சீனிக் பால் ப்ளூ மவுண்டன்ஸ் டிரைவ். இதுதான் பஸ் ஸ்டாப். Front door's easier. I can't get to the pavement. Excuse me, is it not going to the Katumba station? Sorry? Is it not going to the... Yes, it is. Okay, yeah. Okay. What about me? ஓகே, 0. நம்மளுக்கு பாருங்கள் $0 நம்ம சுற்றிட்டு இருக்கோம். வந்தாச்சுங்க ப்ளூ மவுண்டன்ஸ், இந்த ஊரோட நீலகிரி. ஒரே ப்ளூவாக இருக்கும் போல இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரியே ப்ளூவாக தான் இருக்குது. சரிங்க, ஃபஸ்ட்டு இந்த ஒப்பல் கார்டை உள்ளே வச்சுட்றேன். இது ரொம்ப முக்கியம். இல்லைனாலும் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சார்ஜ் ஹெவியாக போகும். கன்வர்ஷன் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ். நம்ம ஊர் கிரெடிட் கார்டு, விசா கார்டை வச்சு இங்கே வச்சுட்டு ஆஸ்திரேலியன் டாலர் கன்வர்ஷன்லாம் ஆகிட்டுருக்கும். பட் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒப்பலில் காசு போடல, ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா நீங்கள் விசா கார்டை இதை வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். இதாங்க வியூ பாயிண்ட்டு. இங்கே ஏதோ 3 Sisters ஹில்லுன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கணும். நல்லா ப்ளூ கலரில் இருக்குது எல்லா இடமுமே. அதனால தான் ப்ளூ மவுண்டன்ஸ் பேர் வச்சுட்டாங்க போல இருக்குது. ஃபுல்லாக யூக்கலிப்டஸ் மரம் தான். இங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. வெயிலும் நல்லா சுளிர்னு வச்சிட்ருக்கு. நான் இப்போ வந்த டைமே வந்து 12 o'clock நினைக்கிறேன். ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. வெயில் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகலை. இன்றைக்கி சண்டேனால எல்லோரும் வந்திருக்காங்க போல். கூட்டம் அதிகமாக இருக்குது. பட் இது நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கூட்டம் கம்மி தான். பட் இந்த ஊரை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய பேர் பார்க்க முடியுதுல்ல ஆக்டிவிட்டீஸ். இங்கே வீக் டேயில் வந்தோன்னா இவ்வளோ பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குங்க 3 Sisters ஹில். இதோடைய ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது, இனிமேல் தான் போய் பார்க்கணும். பட் முன்னாடியே நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். அது தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. நான் கூட வந்தது என்னடா ஒன்றுமே இல்லையோ அப்படின்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது 3 Sisters இல்லை. ஓகே, ஃபோனை எடுத்து ஒரு 2-3 செல்ஃபிஸ் மேலே கிளிக் பண்ணுவோம் இங்கே வந்ததுக்கு. நீங்கள் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். Anh cao anh đứng cuối cùng thì anh cân một xíu. அப்படியே ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. Chụp máy em xong em sẽ aerob cho chị nhé. Đẹp chút ạ. சரி, அவங்க கீழே எல்லோரும் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. குயிக்காக நம்ம வந்து கீழேயும் போயிட்டு பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக நம்ம சிட்டிக்கு போனோம்னா வேறு எங்கேயா போயிட்டு வருவோம். ஐ திங்க் இங்கே இவ்வளோதான். இந்த மவுண்டெயின்ஸை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இங்கே நிறைய சைக்கிள் ட்ரெக்கிங்லாம் இருக்குது. அந்த ட்ரெயினில் நிறைய பேர் சைக்கிள்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க போல இருக்குது. இதில் கார் வச்சுருந்தோன்னா நிறைய ஏரியா போகலாம். அப்படியே சைக்கிளிங்கும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து போகலாம். நைட் வந்து கேம்பிங் இருக்குது.
நல்லா யூக்கலிப்டஸ் வாசனை வருது. இந்த பக்கம் போகிறாங்க, நம்ம எப்படி திரும்பிப்போம். ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டே இருக்குதுங்க. வந்து மூக்கில் மூஞ்சில், அதாவது மனுஷங்க வந்துட்டாங்கன்னா போதும் வந்து அட்டாக் பண்ணுது மீன்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஹனிபி மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்ல முடியல. குட்டி குட்டியாக எல்லோ கலர் பிளாக் கலரில் இருக்குது. அது நம்ம வந்தவுடனே நம்ம பக்கத்துலேயே சுற்றுது. என்கிட்ட ஒன்றும் இல்லைடா அப்படின்னாலும் இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா இந்த பூவில் இருக்கு பாருங்க நிறையா. எல்லோரும் இங்கே தான் நிறைய சுற்றிட்டுருக்காங்க. இங்கேருந்து குயிக்காக எஸ்கேப் ஆகணும் போல இருக்குது. இங்கே வியூ சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்குது. இங்கே உட்கார்றதுக்கு இடம்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உட்காரும். ஆஹா, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. பக்கத்துலலாம் நல்லா க்ரீனு, தூரத்துலலாம் நல்லா ப்ளூ கலரில் சிஸ்டர்ஸ் இல்லை இந்த பக்கம் இருக்குது பாருங்க. ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போயிடும். ஃப்ளைட்லேருந்து வரும்போது இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தாங்க வரும். ஆக்சுவலாக மலேசியன் ஏர்லைன்ஸில் வரும்போது இந்த நம்ம லேண்ட் மூலமாக வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் விசிபிளாக இருந்தது. இவ்வளோ மவுண்டெயின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா Queen Elizabeth Lookout. Her most gracious majesty viewed the Jamison Valley from this lookout during her visit on 12th February 1954. ஓகே, 1954 வரும்போது இங்கே வந்து வியூ பண்ணியிருக்காங்க போல். ஐயோ, திருப்பியும் இந்த பூச்சி வந்து தொல்லை பண்ணுதே. திருப்பி வந்துடுச்சுங்க. எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு அந்த பூச்சி. எப்படி இருக்கு வியூ? Em chụp cho anh chị trước. Rồi, anh đứng sang rồi, ok. Rồi anh chị ơi, 1, 2, 3. Một tấm này, 1, 2 bạn. Nửa người một tấm nè. Thang máy nè. Rồi. Smile 1, 2 bạn. All good, ok. ஓகே, அவ்வளோதாங்க. இதுதான் ப்ளூ மவுண்டைன். இங்கேருந்து இப்போ கிளம்புனோன்னா ஒரு ஈவினிங்காக நம்ம வந்து திருப்பி சிட்டிக்கு போயிடலாம். போயிட்டு பஸ் பிடிச்சிட்டு ட்ரெயின் பிடிச்சி அதே மாதிரி நம்ம பேராமெட்டா போயிடலாம். ஸோ வேறு எதாவது இருந்ததுன்னா போகிற வழியில் நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். இல்லைனா நம்ம இங்கேயே நம்ம வந்து சீரீஸ் முடிச்சுக்கலாம். பஸ் ரெடியாக வந்துருச்சு. இது பஸ்ஸு போகிற ஏரியாவா? நம்ம வர தெரியாமல் இங்கே வாக்கிங் வேறு பண்ணிகிட்ருக்கோம். குயிக்காக ஏரியா வந்து எஸ்கேப் ஆகிடணும். ஐ திங்க் ரோட்டில் நடக்கூடாது போல். நம்ம இந்த பஸ்ஸில் ஏறிப்போம். அந்த பஸ்ஸு ஏன் யாரும் ஏறலன்னு தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துட்டோம். போயிட்டு கட்டும்பாலை இறங்கி ட்ரெயினை ஏறிடும். பாய். எந்த பஸ்ஸில் ஏறினே தெரியல. பஸ் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு. மேப்பு வேறு எங்கேயோ காமிக்குது. பட் பார்ப்போம். இல்லைனா எங்கேயோ ஸ்வைப் பண்ணிட்டு இறங்க வேண்டியதான். எங்கேயோ சுற்றிட்டு திருப்பி போகணும்னு நினைக்கிறேன். பஸ் நம்பர் வேறு உள்ள எங்கேயும் நான் ஃபஸ்ட்டு அந்த சீனிக் வேர்ல்டுக்கிட்டே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். திருப்பியும் போயிட்டு தான் போகணும். ஓகே பார்ப்போம். திருப்பியும் சீனிக் வேர்ல்டுக்கே வந்திருக்கேங்க. இப்போது என்ன பண்ணுறது? இறங்கிட்டு திரும்பி இதே பஸ்ஸில் ஏறணும். டிரைவர்கிட்டே கேட்போம் என்னன்ட்டு. அவர் உள்ளே உட்காந்து போ அப்படின்றாரா? வர வைக்கிறாங்க நம்ம டிரைவர். Sir, I need to go to Katumba. Can I drop off and then? Sorry? I need to go to Katumba. Stay. Okay. Okay. வெளியே உட்கார சொல்லிட்டாருங்க. வெளியெல்லாம் இறங்கிலாம் டப் பண்ண வேணாம். இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் பிடிக்க போகிறது இல்லை. அப்புறம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்போமே அப்படின்னா. ஓகே, போய் கட்டும்போது இறங்கிடுவோம். இறங்கிட்டு ட்ரெயின் ஏறிடும். ஓகே, இறங்கியாச்சுங்க. இப்போது திருப்பி நம்ம ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வேரமேட்டாவில் இறங்கியாச்சுங்க. இப்போ வச்சு பார்ப்போம். இன்றைக்கும் நம்மளுக்கு $0 சூப்பர் சூப்பருங்க. $0 டோட்டலாக நம்ம வந்து $0 முடிச்சாச்சு 2 நாளும். சப்வேயில் ஒரு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருக்கேங்க. ரிட்டன் வந்துட்டேன். பயங்கர பசி. அதனால் ஒரு சப்வே வாங்கி சாப்பிட்டு. இது ஒரு மால். ஆக்சுவலாக இந்த மாலில் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து நேராகவே உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோன்னா நம்ம சுற்றி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது ஃபஸ்ட்டு இதுனா நேராக இங்கே உள்ளே வந்துடலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பர்கர் ஆர் இந்த மாதிரி ஏதாவது சப் இருக்கும். ஓகே, நான் சாப்பிட்டு வரேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பசிபிக் ஓஷன் தான் இருக்குது பின்னாடி. இன்னும் வர வர மேடாக தான் இருக்குது. சிட்னி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு பீச் கேமராமேன்லாம் தண்ணி போட்டுருக்கு.